எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் சேவையில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு தான். இப்போது ஆன்லைன் போர்ட்டல் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் இல்லை பத்திரங்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரிஜினல் ரெஜிஸ்டர்ட் சேல் டீட், அதாவது ஒப்புந்த பத்திரம். இந்த டாக்குமெண்ட் தான் உங்களோட ஓனர்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணும். இதை நீங்கள் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில், அதாவது துணை சர்பதிவாளர் அலுவலகமில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட் உங்களோட ப்ராப்பர்ட்டியில் லீகல் இல்லை ஃபினான்ஷியலாக எந்த இஷ்யூவும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். இதை நீங்கள் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் இல்லைனா சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸ் போய் கேட்டிங்கன்னா இதை வில்லங்கு சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரீவியஸ் பட்டா காப்பி. நீங்கள் ப்ரீவியஸ் ஓனர்கிட்டேருந்து லேண்ட் வாங்குறீங்கன்னா அவரோட பட்டா காப்பி, அதாவது செல்லர் பேரில் இருக்குங்கிற பட்டாவை நீங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஷோ பண்ணணும். இதை நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் இல்லை தமிழ்நாடு இ சர்வீஸ் மையம்லேருந்து எடுத்துக்கலாம். சிட்டா காப்பி, அதாவது லேண்ட் கிளாசிஃபிகேஷன். நீங்கள் லேண்டோட டீட்டெயில்ஸ் காட்டுறதுக்காக தாலுக் ஆஃபீஸ்லேருந்து இல்லை என்றால் ஆன்லைன்லேருந்து அப்டேன் பண்ணிக்கலாம். எஃப்எம்பி ஸ்கெட்ச், அதாவது ஃபீல்ட் மெஷர்மெண்ட் புக் ஸ்கெட்ச்னு சொல்லுவாங்க. இது லேண்டோட பவுண்டரி டீட்டெயில்ஸ் காமிக்கும் அண்ட் இதை நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக சேல் அக்ரிமெண்ட். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி சைன் பண்ணின அக்ரிமெண்ட் யூஸ்வலாக உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு சில கேசஸில் மட்டும்தான் தேவைப்படும். அதே மாதிரி லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டுங்கிறதும் உங்களுக்கு சில கேசஸில் தேவைப்படலாம். அதே தவிர உங்களுக்கு சில ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். தட் இன்க்ளூட்ஸ் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் இல்லைனா பேன் கார்டு. உங்களோட ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது வரும். அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்களோட குடியிருப்பை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ். உங்களுடைய யூட்டிலிட்டி பில்ஸ், அதாவது குடிநீர் கட்டணம் அட்டை, உங்களோட கேஸ் பில், இல்லை என்றால் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது வங்கி கணக்கு அட்டை இருந்தால் அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். லேட்டஸ்ட் டேக்ஸ் ரிசீப்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி மேலே வரி செலுத்தினீங்கன்னா, நீங்கள் கட்டினீங்கன்னா அதை லோக்கல் ரெவென்யூ ஆஃபீஸ் இல்லை என்றால் முனிசிபல் அத்தாரிட்டி கிட்டே இருந்து எடுத்துக்கலாம். கடைசியாக பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் தாலுக் ஆஃபீஸில் இருந்து இல்லைன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். பட்டா அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறது யூஸ்வலாக 60 rupees, அதாவது 60 ரூபாய் பர் அப்ளிகேஷன் தான் சார்ஜ் ஆகும், உங்களுக்கு காஸ்ட் வரும். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இ போர்ட்டலில் இப்போ பண்ணுறதுங்கிறது நாங்கள் காட்ட போகிறோம். ஆல்ரைட், இப்போது நம்ம ஆன்லைனில் எப்படி பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் முதல்ல பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டால் சர்ச் இன்ஜினில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இ சர்வீசஸ் போர்ட்டல் வரும். இப்போது இந்த டேபை கிளிக் பண்ணால் தமிழ்நாடு ஒஃபிஷியல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்கான போர்ட்டல். இதில் நிறைய டேப் இருக்கும். அதில் ஒரு டேப் ஆன்லைன் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு டேப். இதில் இப்போ தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல்னு போகும். இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்தால் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இதை முன்னிட்டு இன்புட் பண்ணணும். ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணால் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கோடு, ஒரு கேப்சா மாதிரி ஒரு கோடு வரும். இதையும் நீங்கள் போட்டுட்டு வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணால் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் மொபைல் ஃபோனில். இதையும் போட்டால் உங்களால் ஒரு சைன்அப் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதே போர்ட்டலில் போனீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட ஒன் டைம் பாஸ்வேர்ட் நீங்கள் இன்புட் பண்ணால் போர்ட்டலில் போயிடலாம். போர்ட்டலில் இப்போ நிறைய டேப் இருக்கும். உங்களோட நேம், உங்களோட தமிழ் நேம், உங்களோட அம்மாவோட அப்பாவோட நேம், உங்களோட இமெயில், உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட டெம்பரரி அட்ரஸ் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட ஜெண்டர் அண்ட் அடிஷ்னலாக ஒரு டேப் இருக்கும், அதாவது ஆர் யூ அ பில்டிங் ப்ரமோட்டர்னு. இது உங்களுக்கு அப்ளை ஆச்சுன்னா நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். இப்போது அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸில் 4 ஆப்ஷன் இருக்கும். நாட் இன்வால்விங் சப்டிவிஷன், இன்வால்விங் சப்டிவிஷன். இப்போ நீங்கள் மொத்தமாக ஒருத்தர்கிட்டேருந்து லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போது இட் டஸ் நாட் இன்வால்வ் சப்டிவிஷன். அப்போது பார்ட்டாக வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ சப்டிவிஷன் இன்வால்வ் ஆகும். இப்போ அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸில் சேல் டீட், அதாவது உங்களோட டீடோட கேட்டகரி, இதில் 4 கேட்டகரி இருக்குது. கிஃப்ட் டீட், சேல் டீட், பார்ட்டிஷன் டீட் அண்ட் செட்டில்மெண்ட் டீட். இதில் உங்களுக்கு என்ன அப்ளை ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்,
அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட தாலுக், வில்லேஜ் அண்ட் உங்களோட நிலத்தோட டைப். நீங்கள் வந்து ரூரல் இல்லை நத்தம்னு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிறதுல வந்து செலக்ட் எஸ்ஆர்ஓ, தட் இஸ் நீங்கள் எந்த ஆஃபீஸில் வந்து லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஆஃபீஸோட லொக்கேஷன், அந்த ஆஃபீஸோட நம்பர் அது டாக்குமெண்ட்லேயே இருக்கும். அண்ட் டாக்குமெண்ட்டோட இயர், இதுவும் இந்த டீட்டெயிலும் வந்து டாக்குமெண்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் வந்து இன்புட் பண்ணால் உங்களோட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தானாகவே ஜெனரேட் ஆகும். இப்போ உங்களோட லேண்டோட டீட்டெயில்ஸ், உங்களோட சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் அண்ட் பட்டா நம்பர் மூணுமே உங்களோட சேல் டீட், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசீட்ஸில் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். உங்களோட லேண்டோட கேட்டகரி 3 கேட்டகரி இருக்குது. லேண்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ், லேண்ட் ஃபார் ஹவுசிங் பிளாட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். ஸோ எது அப்ளை ஆகுமோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ்னு இன்னொரு டேப் வரும். இதில் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், தட் இஸ் உங்களோட ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி அண்ட் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். 3 MB தான் அதோட சைஸ் லிமிட். இப்போ டெத் சர்டிஃபிகேட் அண்ட் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் சேல் டீட்க்கு அப்ளை ஆகாது. லாஸ்டான ஸ்டெப் வந்து உங்களோட பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகும். அதில் நீங்கள் வந்து 60 rupees பே பண்ணால் 1 வாரம் மேக்ஸிமம்குள்ளே பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கடைசியாக உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்க நீங்கள் மீண்டும் லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் டேப்க்கு போய் உங்கள் ப்ராசஸ் எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம்.